உங்க இஎஸ்எஸ்எல் மிஷின்ல அட்மின் லாக் விழுந்துருச்சா? மெனு பட்டன அழுத்துனா பாஸ்வேர்ட் கேட்குதா? இதுக்கா மிஷின கழட்டவோ, சர்வீஸ் சென்டருக்கோ போக தேவையே இல்லங்க. ஜஸ்ட் உங்க கம்ப்யூட்டர்ல இஎஸ்எஸ்எல் சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும் போதுங்க. சாஃப்ட்வேர்ல உள்ள போங்க. சாஃப்ட்வேர் உள்ள போம்போது யூசர் நேம் வந்து இஎஸ்எஸ்எல்ன்னு குடுங்க. பாஸ்வேர்டு இஎஸ்எஸ்எல்ன்னு குடுங்க. உள்ள போயிட்டு சாஃப்ட்வேர்ல டிவைஸ் மேனேஜ்மென்ட் போங்க. டிடின்னு போட்டிருக்கும். இத நீங்க டிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் குடுங்க. எடிட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செட்டப் வரும். அதில டெஸ்ட் கனெக்ஷன் குடுங்க. டெஸ்ட் கனெக்ஷன்னு ஒண்ணும் கிடையாது. டிவைஸையும், சாஃப்ட்வேரையும் கனெக்ட் ஆகுதாங்கிறது. இந்த சாஃப்ட்வேரும் டிவைஸும் எங்க கனெக்ட் ஆகும்னா, ஐபி அட்ரஸ் சேமா இருந்தா மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இல்லன்னா கனெக்ட் ஆகாது. டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். டிவைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் வந்து 1.201 இதுதான் காமனா எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க அத சாஃப்ட்வேர்லயே குடுத்துங்க. கடைசியா மேல இருக்கிற கிளியர் அட்மின் பிரிவிலேஜ் பட்டன கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்ப அட்மின் லாக் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ மெஷின்ல மெனு பட்டன நீங்க பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாக் இல்லாம ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.